கர்நாடகாவை சேர்ந்த நபர் IPL சூதாட்டத்தில் 1 கோடி ரூபாய் இழந்த நிலையில் கடன் கொடுத்தவர்கள் வீட்டிற்கு வந்து அவரது மனைவியிடம் பணத்தை தரக்கூறி தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததால் மன உளைச்சல் அடைந்த அப்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா பகுதியைச் சேர்ந்த 23 வயதான ரஞ்சிதா என்பவர் சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த காவல்துறையினருக்கு பல்வேறு விதமான அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அவரது கணவர் தர்ஷன் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் IPL போட்டிகளின் பொழுது தொடர்ச்சியாக அவர் சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது. அவர் ஒரு அரசு பொறியாளராக இருந்தும் தொடர்ச்சியாக இந்த சூதாட்டத்தில் பணத்தை இழந்ததன் காரணமாக 1 கோடி ரூபாய்க்கு மேல் அவருக்கு இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் கடன் வாங்கி அந்த பணத்தை சூதாட்டத்தில் இழந்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த கடனுடைய மதிப்பு என்பது 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு சென்று இருக்கிறது. இந்த நிலையில் தர்ஷனுக்கு கடன் கொடுத்த நபர்கள் வீட்டிற்கு வந்து ரஞ்சிதாவிடம் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். அவரை வற்புறுத்தியதாகவும் அவரிடம் கடுமையாக நடந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது காவல்துறையினருடைய விசாரணையில் இந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த 1.5 கோடி ரூபாய்க்கு மேலான பணத்தில் அவர் 1 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பி செலுத்திவிட்ட நிலையில் இன்னும் 84 லட்சம் ரூபாய் அவர் கடன் பாக்கி வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. உயிரிழந்த இந்த ரஞ்சிதாவிற்கு ஒரு குழந்தையும் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அவரது கணவரிடம் காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.